வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ். நான் சுதா. நீங்க உங்க சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கீங்க. எல்லாரையும் வரவேற்று உபசரிச்ச உங்க சொந்தக்காரங்க உங்களை மட்டும் கண்டும் காணாதது மாதிரி விட்டுருக்காங்களா? அல்லது எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டத்துல பேசிட்டு இருக்கும்போது நீங்க ஒரு பெட்டரான ஐடியா கொடுத்தா கூட உங்க ஐடியாவை கண்டுக்காம இக்னோர் பண்ணிருக்காங்களா? அந்த நேரத்துல நமக்கு மனசு வலிக்கும், ஒரு பெரிய பாரமாவே தோன்றும். நாம எதுக்குடா இங்க வந்தோம், பேசாம வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கலாம் அப்படின்னு கூட யோசிப்போம். ஆமாங்க, இந்த உலகம் யாரிடம் அன்பு நிறைய இருக்கோ அவங்கள விட யாரிடம் பணம் அதிகாரம் நிறைய இருக்கோ அவங்களதாங்க தலைக்கு மேல வச்சு கொண்டாடும். இந்த இடத்துல தாங்க எனக்கு KGF படத்துல வரக்கூடிய ஒரு டயலாக் ஞாபகம் வருது. பணம் இருந்தா தான் இந்த உலகம் ஒன்ன மதிக்கும் அப்படின்னா இந்த உலகத்தை விலைக்கு வாங்குற அளவுக்கு சம்பாதி அப்படின்னு ராக்கி பாய் ரொம்ப அழகா பேசியிருப்பாரு. உங்களை ஒதுக்குனவங்க, உங்களை அவமானப்படுத்தினவங்க நீங்க தான் வேணும் அப்படின்னு தேடி வர வைக்கிற அந்த ஒரு ரகசியம் பணத்துல தாங்க இருக்கு. ஒரு சின்ன உதாரணம். இந்தியாவின் மிகப்பெரிய கார் தயாரிப்பு நிறுவனத்தின் தலைவர் தன்னுடைய நிறுவனம் நஷ்டத்துல போனதுனால ஃபோர்ட் நிறுவனத்துக்கிட்ட போய் தன்னுடைய நிறுவனத்தை விலைக்கு வாங்குமாறு கெஞ்சினாரு. ஃபோர்ட் நிறுவனம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? நாங்க உங்களோட நிறுவனத்தை விலைக்கு வாங்கினா அது உங்களுக்கு நாங்க செய்யற உதவி அப்படின்னு சொல்லி ஏளனப்படுத்தியது. ஒரு 7 ஆண்டுகள் கழித்த பின்பு இந்த ஃபோர்ட் நிறுவனம் நஷ்டத்துல போனது. இப்போ இந்த ஃபோர்ட் நிறுவனம் அந்த ஏளனப்படுத்தி அனுப்பிய அந்த நிறுவன தலைவர்கிட்ட போய் கெஞ்சியது, எங்களுடைய நிறுவனத்தை நீங்க விலைக்கு வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டே சொன்னது. நீங்க எங்களுடைய நிறுவனத்தை விலைக்கு வாங்கினா நீங்க எங்களுக்கு செய்யற பெரிய உதவியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. ஆமா நட்புகளே, இதுதான் நம்மள அவமானப்படுத்தினவங்க முன்னாடி நாம அடையிற மிகப்பெரிய வெற்றி. யாராவது உங்களை அவமானப்படுத்தினா ஒதுக்கி வச்சா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு யோசிக்காம இனிமேல் இப்படி நடக்காமல் இருக்க என்னிடம் என்ன அதிகாரம் இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பாருங்க. இந்த அதிகாரத்தின் சாவிதாங்க பணம். இன்றைக்கு நாம இந்த காணொளியில பணத்தின் முக்கியத்துவத்தை பற்றியும் மணி சீக்ரெட்ஸ் பற்றியும் தாங்க பார்க்க போறோம். வாங்க பாத்திரலாமா? முதல்ல பணம் நமக்கு தரும் சுதந்திரம் என்ன அப்படின்னா, நமக்கு பிடிக்காத ஒரு இடத்துல இருந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே வர்ற தைரியத்தை இந்த பணம் தாங்க நமக்கு கொடுக்கும். இன்று உலகம் உங்க குணம் என்ன அப்படின்னு பார்க்கறத விட உங்க நெட்வொர்க் எவ்வளவு அப்படிங்கறத தாங்க பார்க்குது. மார்கன் ஹவுசல் சொன்னது போல பணம் என்பது வெறும் எண்கள் கிடையாது, அது ஒரு மனிதனின் கட்டுப்பாடு. ஒரு மனிதனின் வாழ்வும் நேரமும் அவன் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அவனை யாராலும் அவமானப்படுத்த முடியாது. உங்ககிட்ட பணம் இல்லைன்னா உங்க சொந்தக்காரங்க கூட உங்களை மதிக்க மாட்டாங்க. உங்ககிட்ட பணம் இருந்தா நீங்க தப்பு செஞ்சா கூட இந்த உலகம் அத ஒரு ஸ்டைலு அப்படின்னு தான் சொல்லும். இப்போ மணி சீக்ரெட்ஸ் பத்தி பாத்துடலாமா? முதல் விஷயம், உணர்ச்சிகரமான செலவுகளை குறையுங்க. இப்ப நிறைய பேர் சந்தோஷமா இருந்தா பார்ட்டி பண்ணுவாங்க, சோகமா இருந்தா ஷாப்பிங் பண்ணுவாங்க. நீங்க உங்களோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தலைன்னா பணத்தை நீங்க கட்டுப்படுத்தவே முடியாது. நீங்க ஒரு பொருளை வாங்கும் போது அது அவசியமா அல்லது உங்களுடைய கௌரவத்துக்காக அதை வாங்குறீங்களா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா உங்களுடைய தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை நீங்க குறைச்சே ஆகும். தெரிஞ்சுக்கோங்க. 2வது விஷயம், திறமை என்ற சொத்து. இப்போ நீங்க பணம் சம்பாதிக்கிறத விட பணம் வர்ற வழிய நீங்க பலப்படுத்தணும். நீங்க ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த வேலையில உங்களுடைய திறமைய அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்க திறமைய வளர்த்துக்கணும். அப்பதான் பணம் உங்களை தேடி வரும். இந்த உலகம் உங்களை மதிக்க தொடங்கும். உங்க திறமைக்கு ஒரு மதிப்பு இருக்கணும், தெரிஞ்சுக்கோங்க. 3வது விஷயம், 24 மணி நேரமும் பணம் சம்பாதிக்கும் வித்தை. நீங்க தூங்கிட்டு இருந்தா கூட அந்த நேரத்துல பணம் உங்களுக்காக உழைக்கணும். வாரன் பஃபட் சொன்னது மாதிரி
பணம் சேமிக்கிறது அப்படிங்கிறது ஏதோ உண்டியல்ல காசு சேமிக்கிறது மாதிரி இல்ல. உங்களுடைய பணத்தை ஏதாவது ஒன்றுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதாவது நிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், தங்கம் வாங்கலாம். இந்த மாதிரி நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா இந்த பணம் உங்களுக்காக ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும். உங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி இந்த பணம் தலை நிமிர்ந்து நிற்க செய்யும், தெரிஞ்சுக்கோங்க. அதனால நட்புகளே, உங்களை உதாசீனம் படுத்தினவங்களோட பெயரை மறந்துடுங்க. ஆனா அவங்க கொடுத்த வலியை மட்டும் மறக்காதீங்க. அதுதான் உங்களை வெற்றியை நோக்கி ஓட வைக்கிற பெட்ரோல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த சிந்தனை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். இத போல தொடர்ந்து வரணும்னா கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொளியில உங்கள் எல்லோரையும் வந்து சந்திக்கிறேன். Until then, Sudha. Thank you.